ஹாஃப் இயர்லி எக்ஸாம் 2023 இன்னும் நமக்கு எவ்வளவு பிரச்சனையை கொண்டு வர போகுது அப்படின்னு தெரியல. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இடி மின்னல் மழை நமக்கு படிக்க விடாம நம்மள தடுக்கிறதுக்கு 1000 பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். இப்ப பாருங்க, பிசிக்ஸ்க்கு எல்லாருமே சாலிடா 2 நாள் லீவ் இருக்கு, 3 நாள் லீவ் இருக்கு. பயாலஜி பசங்களாம் 5 நாள் லீவ் இருக்கு. சூப்பரா படிச்சிடலான்னு பயங்கர பிளான்ல இருந்திருப்பீங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, ஒரே நாள் தான் லீவு இல்லையா? 14th அன்னைக்கு தமிழ் எக்ஸாம், 15th அன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, 16th அன்னைக்கு பிசிக்ஸ் டேட்டை சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள்ல நீங்க பிசிக்ஸ் படிக்கணும். எப்படியாவது இந்த ஹாஃப் இயர்லியில சூப்பரா படிச்சு நான் ஹீரோ ஆயிடுவேன்னு நம்பிட்டு இருந்த எல்லாருக்குமே இப்ப கொஞ்சம் ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும், பயம் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா பிசிக்ஸ் நம்ம லேட்டரா படிச்சுக்கலாம், இப்போ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இதெல்லாம் சூப்பரா படிக்கலாம் தான் எல்லாருமே கணக்கு போட்டு வச்சிருந்தீங்க இல்லையா? இப்பவும் ஒண்ணுமே கெட்டு போல, கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. ஓகே, நான் உங்களுக்காக இப்போ ஒரு எமர்ஜென்சி ஷெட்யூல், ஓகே, ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி ஷெட்யூல் ஒன்று போட்டிருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் சொல்ற பிளானை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க தனியா படிச்சிட கூடாது. எப்பயுமே எங்க கூட சேர்ந்து படிங்க. ஓகே, இது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, எல்லாருமே பயங்கர கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. இது எதுவுமே வீணா போயிடக்கூடாது. அதனால எங்க கூட சேர்ந்து படிங்க. அப்படி என்ன பிளான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே, ஓகே, இன்னைக்கு நாளன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் 6, 7 and 8 இந்த 3 நாள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 நாளை மேக்சிமைஸ் பண்ணி நீங்க பிசிக்ஸ் படிக்கலன்னா ஹாஃப் இயர்லியில நல்ல மார்க் எடுக்கிறத நீங்க கற்பனையே பண்ண முடியாது பசங்களா. ஸோ பி வெரி கேர்ஃபுல். இந்த 3 நாள் ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 2, 3 and 5 மார்க்ஸ் ஃப்ரம் மேக்னட்டிசம் சாப்டர்ல இருந்து எல்லாத்தையும் படிச்சிருங்க. நாளைக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 2, 3 and 5 மார்க்ஸ் ஃப்ரம் இண்டக்ஷன், அதுக்கு அடுத்து சாப்டர் 6ல, அதுக்கு அடுத்து சாப்டர் 7, சாப்டர் 8 and சாப்டர் 9 எந்தெந்த நாள்ல எதெல்லாம் படிக்கணும்னு அழகா நான் டேட் போட்டு கொடுத்துட்டேன். சார் எனக்கு நடுவுல எக்ஸாம் வருது, 11th அன்னைக்கு மேக்ஸ் இருக்கு, அப்போ 8ல இருந்து 11 வரைக்கும் நீங்க எதையுமே தொட வேண்டாம். ஸோ எக்ஸாம் டேட்ஸையும் நான் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஸ்டடி ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். சார் இந்த ஸ்டடி ஷெட்யூல் மட்டும் கொடுத்துட்டா போதாது இல்ல சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் வேணும். அதுக்கு தான் சூப்பரான ஒரு விஷயம் சொல்றேன், கவனி. நீ தனியா படிக்காது. இந்த வீடியோ பார்க்குற யாருமே பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு தனியா படிக்காதீங்க. உங்களுக்காக இன்னைக்கு டுடே 6/12/2023 7:30க்கு நான் லைவா வந்து உங்களுக்கு மேக்னட்டிசம் சாப்டர் 3 கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுத்துறேன். சரியா? சோ நீங்க தனியா பண்ண வேணாம். இன்னையில இருந்து நான் சொன்ன ஒவ்வொரு டேட்லயும் நான் உங்களுக்கு லைவா வரேன், நான் உங்களை படிக்க வைக்கிறேன். யூ டோன்ட் நீட் டு வரி. இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல நீங்க சூப்பரா படிச்சு சூப்பரா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. எவ்வளவு இடி வேணா வரட்டும், மழை வரட்டும், புயல் வரட்டும், எதுவுமே நம்மள தடுக்க கூடாது, தடுக்க முடியாது. 100 நீங்க உங்க கூட இருக்கிறவர். சரியா? சோ கண்டிப்பா எல்லாருமே இன்னைக்கு லைவ் செஷன் வந்துருங்க. நான் சொன்ன ஸ்டடி ஷெட்யூல ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் எல்லாத்தையும் பிடிஎஃப் அட்டாச் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணி படிங்க, தனியா படிக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், the message is always very clear. தனியா படிக்கவே படிக்காதீங்க. சரியா? 7:30 மணிக்கு நான் உங்களை மீட் பண்றேன் டெய்லியுமே.